வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் மாவட்ட அளவில் நடந்த ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு மாவட்ட வாலிபால் கழக தலைவர் ராஜ்கமல் பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கி லீக் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஹாக்கி கழகம் சார்பில் மாவட்ட அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கி லீக் போட்டி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட வாலிபால் கழக தலைவரும் பெஸ்ட் மெட்ரிக் பள்ளி தாளாளருமான ராஜ்கமல் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் மயிலாடுதுறை மாவட்ட ஹாக்கி கழக செயலாளர் சசிகுமார் வரவேற்று பேசினார். மயிலாடுதுறை கடலோர காவல்படை காவல் ஆய்வாளர் புயல் சந்திரன் போட்டியை தொடங்கி வைத்தார். போட்டியில் மாவட்ட அளவில் 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். முதல் பரிசை சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும், இரண்டாம் பரிசை சீர்காழி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் பெற்றன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட வாலிபால் கழக தலைவர் ராஜ்கமல், துணைத் தலைவர்கள் செல்லத்துறை, முரளி, பொருளாளர் செழியன், சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குனர் முரளிதரன் பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். ஹாக்கி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வரும் 19ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மண்டல போட்டியில் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. விழாவில் பெஸ்ட் பள்ளி முதல்வர் ராமலிங்கம், நிர்வாக அதிகாரி சீனிவாசன், பயிற்றுனர் பாபுநேசன், டேக்வாண்டோ கழக செயலாளர் கலைவேந்தன், மயிலாடுதுறை மாவட்ட ஹாக்கி கழக நிர்வாகிகள் தியாகராஜன், அரவிந்தன், புருஷோத்தமன், வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் உடற்கல்வி ஆசிரியர் ஸ்டாலின் நன்றி கூறினார்.